நேத்து வர வெண்ணிலவு வீண்ணிலவு என்று இப்போ தோடுதடி அடிய தோடுதடி நாள வர வெண்ணிலவு தென்னிலவு என்று இனி மாறுபடி. ஏங்க எந்திரிங்க, யாராவது பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? எந்திரிங்க, இந்த வயசான காலத்துல இதுக்கு ஆட்டத்தை பாரு அப்படின்னு பேசுவாங்கங்க எல்லாரும். எந்திரிங்கங்க. ரத்னமா, நீ ஏன் சம்சாரம் தானே, சம்சாரத்து மேல தானே கால் மேல கையை வச்சு படுத்துட்டு இருக்கிறேன். இப்ப என்ன விடு, பாட்டு கேட்போம் அமைதியா. அடிய மாறுபடி சொல்லாத சந்தோஷம். ஆமா, இங்க பாத்தியா மரத்துல எவ்வளவு காத்தடிக்குது. என்னதான் ஏசி காத்துல வாழ்றாங்க டவுன்காரங்க, நம்மளுக்கு வந்து நம்ம இந்த சொந்த வீட்டுல படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு மரத்த கட்டில காத்து வாங்கிட்டு படுத்தா தான் நல்லா இருக்குல்ல. ஆமாங்க, என்னதான் ஏசிங்கிறாங்க, 4 ரூமுக்குள்ள ஏசிக்குள்ளேயே கடந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான காத்து வராதுல்ல. இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம், ரொம்ப நல்லது. அது வந்து அவ்வளோக்கெல்லாம் நல்லா இருக்காது, மூச்சு முட்டும் ஒரு அளவுக்கு மேல. ஆமா ரத்னமா, அப்படியே தான் இருக்கும்போ மூச்சு முட்டு வயசானீங்களா அதுல செத்தே போயிருவாங்களா இருக்குது. ஆமாங்க, அது மட்டும் கிடையாது, ஏசி வெடிச்சு எத்தனை குடும்பம் செத்துருக்குது தெரியுமா? அதனால ஏசி பயன்படுத்துறவங்க எல்லாரும் ஜாக்கிரதையா பயன்படுத்தணுங்க. ஏசி வாங்குறது பெருசு இல்லை, அது செவுத்துல மாட்டுறதும் பெருசு கிடையாது. நல்லா உன்னிப்பா கவனிச்சு அதை பயன்படுத்தணும். ஆமா ஆமா ஆமா, நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். நமக்கு இந்த ஏசி டிசி எல்லாம் வேண்டாம்ப்பா, இது இயற்கையான காத்தே போதும் போ. ஆமா, நம்ம பிள்ளைங்க யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லைங்களே, காலையிலேருந்து யாரும் ஃபோன் பண்ணவே இல்லை. நானும் நம்ம பிள்ளைங்கள 5 பிள்ளைங்கள யாராவது ஒருத்தையாச்சும் ஃபோன் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன், யாரையுமே காணோம். இன்னத்துக்கு மணி 11 ஆகுது, இன்னத்துக்கு பண்ணியிருப்பாங்களே. இல்லைங்க, என்னன்னு தெரியல, யாருமே ஃபோன் பண்ணலை. அவ்வளோ கஷ்டத்துலையும் சிரமத்துலையும் நம்ம 5 பிள்ளைங்களை பெற்று வளர்த்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் சாதாரண விஷயமா இந்த காலத்தில்? அது 3 வந்து நம்ம பிள்ளைங்க, 2 வந்து உங்கள் தம்பி பிள்ளைங்க. பாவம், அவங்க குடும்பம் இல்லைன்னுட்டு நம்மளே வளர்த்துட்டோம். அதையும் நம்ம பிள்ளைங்க மாதிரியே தான் நம்ம பார்த்து வளர்த்தோம். எப்படியோ சரி, 5 பிள்ளைங்களும் நல்லபடியாக வாழ்ந்தா சரி, நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும். அதெல்லாம் நல்லா இருப்பாங்க ரத்னம், நீ எதுக்குமே கவலைப்படாத சரியா. பிள்ளைங்க எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தையும் நம்மக்கிட்ட தாங்கி போயிருக்காங்க. அதே மாதிரி போன இடத்துலையும் சிரமங்கள் வந்தாலும் தாக்கு பிடிச்சி வந்துருவாங்க. அதுக்கு தான் பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்கிறாங்க, தெரியுதா? ஆமாம் ஆமாம் ஆமாங்க, சொல்லி கொடுத்து வளர்க்கம் காட்டுது. நம்ம பிள்ளைங்க ஏதோ வந்தாலும் சண்டை சச்சரவு வந்தாலும் அனுசரித்து போகிறாங்க. இல்லைனா எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம் ரத்னம், ஆமாம். சரி, என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. காலையில் எந்திரிச்சாலும் அடுப்பாங்கிற, சாயந்தரம் தூங்க போனாலும் அடுப்பாங்கறையாவே என் வாழ்க்கை பயணமாக போயிட்டு கிடக்குது. எப்போ தான் நான் செய்கிற வேலைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு எனக்கு தெரியலையே. இதில் என் மாமியா கழிவு வேறு நடுவில் புந்துக்கிட்டு ஆட்ட ஆடுறா. எதே தான் நான் சமாளிக்கிட்டோம். சின்ன பொண்ணே, இதோ கூப்பிட்டுட்டாலே மாமியா கல்வி, எங்கடா இன்னும் ஆளை காணாமேன்னு பார்த்தேன். எனக்குன்னு வந்து வாய்ச்சிக்குது பாரு மாமியா கல்வி, என் உயிரோட உசுரோட கொல்லுதுமா தாயே. எப்போதான் எனக்கு இந்த விடுவி காலம் கிடைக்குதோ தெரிய போல. அத்தியோ, இதான் வந்துட்டேன் அத்தியோ, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சின்ன பொண்ணே, அத்தியோ வந்துட்டு இருங்க. வாடி சீக்கிரம். இதோ வந்துட்டேன் அத்தியோ. இதெல்லாம் தாளிச்சு வைக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி நேரத்துக்கு சோறு மட்டும் வேணும்னு கேட்குறீங்க? இதெல்லாம் வேலை பண்ணாம எப்படி தானா வானத்துல இருந்தா கொட்டும்? இது வேணும் அது வேணும் நல்லா உனக்கே வாய்க்கு உனக்கே கேட்க வேண்டியது. உப்பு வேணும், காரம் வேணும், புளிப்பு வேணும்னு செய்யறதுக்கான நேரத்தை விட்டா தானே பண்ண முடியும். அதுக்கு நடுவில் 1008 வேலை வைக்கிறது இந்த தாய் கல்வி. அத்தியோ சொல்லுங்க அத்தியோ, என்ன இத்தனை டைம் கூப்பிட்டீங்க? என்ன காதுல என்ன பண்ணிட்டு இருந்த? ஈத காய்ச்சியா ஊத்துறேன், செவடங்காதுல சங்கூதுன மாதிரி அத்தனை டைம் கூப்பிட்டா வரமாட்டியா? ஒரு சொல்லல நீயே. அத்தியோ தாளிச்சிட்டு இருந்தேன் அத்தியோ சாப்பாடு. நீங்க தான் இது வேணும் அது வேணும் நல்லா வாய்க்கு உனக்கே கேட்குறீங்களே, அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே வர முடியும். அதுக்கு நடுவில் 1008 தடவை நடக்க வைக்கிறீங்க. எப்போ நான் சீக்கிரம் வேலையை முடிக்கிறது? அவர் வேறு ஆஃபீஸ் கிளம்ப வேறு தெரியாதா உங்களுக்கு? ஆமா, நீ ஒருத்தி தான் சமையல் பண்ணி பிரச்சனை ஆஃபீஸுக்கு அனுப்புற. நான்லாம் வேலை பண்ணி வந்ததே இல்லை பாரு. நானே எங்க மாமியார் இருக்கக்குள்ள அப்படி பண்ணுவேன். நீ என்ன, உனக்கு இதில் ஜுஜுபி. நாங்களாம் இங்கே பண்ணிட்டு காட்டு வேலைக்கும் போவோம். அத்தியோ நீங்க பண்ணீங்கன்னா அதெல்லாம் அந்த காலம் சரிங்களா. இப்போ வந்து என்னால் இது பண்ணுறதே நல்ல பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் இது கூட நான் பண்ண மாட்டேன் சரிங்களா. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் நான் குறையா பண்ணல. என்ன வர வர வாய் நீளுது உனக்கு? ஆமா, உனக்கு தெரியுமா தெரியாதா? காலையில் எந்திரிச்சா நான் 2 டீ குடிப்பேன்னு தெரியுமா உனக்கு தெரியாதா? 7 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று. மணி இப்போ 8 ஆச்சு, இன்னும் நீ ஒரு டீ கூட கொடுக்க கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்க சமையல் ரூம்ல? அதோ இப்போ என்ன உங்களுக்கு டீ தானே வேணும், அதை மட்டும் சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசுறீங்க? என்னடி வர வர வாய் ரொம்ப கொழுப்பு அதிகமா இருக்கு. அதையோ டீ கேட்டால் நான் டீ போட்டு தர போகிறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ புராணம் பேசுறீங்க? எல்லாம் உன்னை சொல்லி குத்தம்ல, என் வயிற்றுல ஒன்று பெற்றிருக்கனே சனியே, அவன் உனக்கு கொடுக்குற செல்லம் அப்படி. அதான் நீ இந்த ஆட்டம் ஆடுற. காலைல கொடிசு கட்டாம இந்த ஆட்டம் ஆடுறனா இன்னும் நீ என்ன பண்ண மாட்டேன். அதையோ இப்போ எதுக்கு தேவையெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என் கடமை நான் பண்ணுறேன்னு தானே சொல்கிறேன். போதும் போதும், இந்த வாய்க்கானெல்லாம் வேண்டாம். ஒழுங்கா போய் சீக்கிரமா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு போ. சரிங்க அத்தை, போகிறேன். டீ தானே வேணும், கொண்டாந்து தரேன். நல்லா உறுப்பு குடிங்க, கொண்டாந்து தரேன். நீட்டு பேசிட்டு முனைகிட்டே இருக்காத, போ சீக்கிரம் போய் டீ போட்டு கொண்டு வடி, போடி சீக்கிரம். அதையோ நான் ஒன்று சொல்லட்டுமா? என் வாழ்க்கையில் ஒருத்தர் சொன்ன டைலாகு இப்போ நான் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் இருந்தா
வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு இருக்குமான்ட்ட. ஏய் சின்ன பொண்ணு, ஐயோ மாமி கிளவி கட் போயிட்டாலே. சொல்லுங்க தியோ. அம்மா என்னத்த எதுக்கு போய் நடிச்சீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இதை பாருடி, ஒரு அளவுக்கு தான் என் பொறுமை, புரிஞ்சுதா? உன் டைலாக் கீழாக்கெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, உன் புருஷனோட வச்சுக்கோ. என்கிட்ட வந்து இந்த லொல்லு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளோதான், நடக்கிறதே வேலை. நான் என்னத்த தப்பா சொல்லிட்டேன் உங்களை? ஏதாவது திட்டினா பிடிச்சினா அடிச்சுனா? இது ஒரு படத்தோட டைலாக். இதுல சொன்னதுல உங்களுக்கு ஏன் கோவம் வருது? டைலாக் கீழாக்கோ என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத. எந்திரிடி, எந்திரிச்சு போய் டீ போட்டு கொண்டு போ. என்னங்க ஏங்க ஏங்க சின்ன பொண்ணு, என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏன் அப்படி உளுந்து அழுதுட்டு கிடக்குற? மா என்னம்மா நீ இவ்வளவு பண்ணுன? வந்துட்டியா ராசா? வா வா, நான் என்ன உன் பொண்டாட்டி பண்ண போறேன்? அவளை ஒழுங்கா வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. இல்லைன்னா நடக்கிறதே வேற. இல்லைன்னா 2 பேரும் இந்த வீட்டுக்கு போயிருங்க. பாருங்க எப்படி பேசுறாங்க உங்க முன்னாடியே. என்ன அடிச்சுட்டாங்க, அவங்க காலால எட்டி என்ன உதச்சிட்டாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? அதான் நானும் கேட்கிறேன், என்னம்மா அப்படி பண்ணிட்டா? அவளை எதுக்கு நீ இப்போ அடிச்ச? ஆமாங்க கேளுங்க. ஏங்கத்த நேத்து தானே மருமவுலன்னு அத்தனை நாள் அவளை ஆசைபாசமா கூப்பிட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன வந்து தொலைஞ்சுது? ஏய் நான் கூப்பிட்டேன்டி, அதுக்கு என்ன இப்போ? இப்போ இந்த படத்து டைலாக்லாம் தேவையா? எதுக்கு என் காலில் வந்து ஓதன நீ? என்னம்மா உளர்ற? டேய் ஆமாடா, இன்னும் ஒரு படத்தோட டைலாக் உன் பொண்டாட்டி வந்து என் காதல குசு குசுன்னு சொன்னான். நீ கேளு அவளை என்னன்னு. என்ன சின்ன பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன டைலாக் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஜய் டைலாக் தாங்க சொன்னேன். உசுப்பேத்துறவங்கிட்ட உண்மனையும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் உங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. நீ யாரடா குத்தி காட்டி பேசுறா? என்ன இது? ஒழுங்கா உன் பொண்டாட்டி இதுக்கு சொல்லுடா. இந்த டைலாக் கீழாக்கு வசனம் இது எல்லாத்தையும் உன் புருஷனை முன்னாடி நீங்களே வச்சுக்கோங்க. என்கிட்ட கொண்டுட்டு வராதீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. மா பைத்தியமா நீ? படத்தோட டைலாக் தானே சொன்னா, அதுக்கு எதுக்கு நீ அவளை எட்டி உதச்ச? அப்பாடா, இப்பயாவது இந்த மனுஷன் வாயை திறந்து கேட்கறாரு. எனக்காக ஒரு வார்த்தையாச்சும் கேட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். ஏய் எனக்கு பிடிக்கலன்னா பேசக்கூடாது, புரிஞ்சுதா? பாருமா, நீ பண்றது வர வர சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பொண்ணு என்ன நம்பி வந்திருக்கா, அவளை நான் தான் பாத்துக்கணும், புரிஞ்சுக்கோ. உன்னை எப்படி நான் பாத்துக்கிறனோ அதே மாதிரி தான் இவளையும் நான் பாத்துக்கணும். தாயா தாரமா அப்படின்ட்டு யாரும் ஒருத்தரெல்லாம் எனக்கு விட முடியாது. 2 பேருமே எனக்கு முக்கியம். நீ அவரோட சேர்ந்து நல்ல வசனமெல்லாம் பேச கத்துக்கிட்ட. மா நான் பிராக்டிக்கலா பேசுறேன், நடக்கிறத நான் பேசிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ சரியா? இன்னொரு டைம் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னீங்கன்னா நான் பாட்டுக்கு நின்றுட்டு இப்படி பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். தொட்டி தூக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் பாத்துக்கா. என்னடா இவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்ன மிரட்டுற நீ? நான் மிரட்டலாம் இல்லம்மா, உண்மையா தான் சொல்றேன். பார்த்து சின்ன பொண்ணு கிட்ட நடந்துக்கோ. அவளும் உங்ககிட்ட பார்த்து தான் நடந்துப்பா. நான் எல்லாம் அவளுக்கு புத்திமதி சொல்லி தான் வச்சிருக்கேன். ஆமா என்ன புத்திமதி சொல்லி கிரிச்சியோ? அத்தை வந்து இப்ப வசனத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கா என்கிட்ட. இப்ப என்ன உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்கல அவ்வளவுதானே? இனிமேல் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் சரியா? விட்டுருங்க இதோட. ஆமா ஆமா, மூக்குக்கு மேல கோவம் வந்துட்டா மட்டும் பத்தாது, சொன்னபடி நடந்துக்கணும், புரிஞ்சுதா? எந்திரிச்சு போடி உள்ள. அம்மா பார்த்து பேசுமா. அவ ஒன்றும் இந்த வீட்டுக்கு அடிமை கிடையாதுமா. அவ இந்த வீட்டு மருமவ. அவளுக்கு என்ன மரியாதையோ அதுக்கு உண்டானதை நம்ம கொடுக்கணுமா. சின்ன பொண்ணு அல்லாத சின்ன பொண்ணு, எந்திரி எந்திரி சின்ன பொண்ணு. சும்மா கண்ணதாசனுக்கு சுக்கு போட்டு நாமமா. இவளுக்கு சும்மாவே வக்காலத்து வாங்கிட்டு வருவான். இப்ப சூப்பரான ஒரு இது வேற கிடைச்சிருச்சு, சும்மாவா விடுவான்? அவங்க கிடக்குறாங்க, நீ எந்திரி சின்ன பொண்ணு. என்னங்க சின்ன பொண்ணு அல்லாதடி, நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க அழுகாத சின்ன பொண்ணு. இத பாருமா, இந்த கை வாங்குற வேலையெல்லாம் இதோட நிறுத்திடு சரியா? இதெல்லாம் நல்லா இல்ல, புரிஞ்சுக்கோ. பேசுடா பேசு, இன்னும் எத்தனை நாளைக்கு இது நடக்குதுன்னு நான் பாத்துறேன். இவ வடிக்கிற நீலிக்கரையில பார்த்து நீ மயங்கியே உளுந்து கிடக்குற. அதுல இருந்து நீச்சல் அடிச்சு எந்திரிச்சு வா. நான் ஒன்னும் மயங்கி கிடக்கலமா, நீ தான் உன் பொண்ணோட பேச்சை கேட்டு அதுக்குள்ள மயங்கி கிடக்குற. சொல்றதெல்லாம் எதையும் முழுசா நம்பிக்கிட்டு சின்ன பொண்ணை பத்தி தப்பா பேசிக்கிட்டு அவகிட்ட சண்டைக்கு வராதமா. நீ இப்போ இல்ல எப்பயாவது ஒரு நாள் நீ சின்ன பொண்ணை புரிஞ்சுக்குவ. அன்னைக்கு என் மருமவன் அவளை நீ ஏத்துக்கல, என் பேரையே நான் மாத்திக்கிறேமா. அப்ப நீ கடைசி வரைக்கும் மாத்த முடியாது, அந்த நாளும் வராதுடா. நீயும் பாத்துக்கலாமா? நீ வா சின்ன பொண்ணு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுமா. என் பொண்டாட்டி மேல கை வைக்கிற வேலையை வச்சு கூடாது, புரிஞ்சுதா? உனக்கு இங்க என்ன வேணுமோ என்ன கேளு, நான் எல்லாம் பண்ணி தரேன். ஏன்னா நீ என்ன பெத்தவ, உனக்கான கடமையை நான் செய்வேன். அதுக்காக என் பொண்டாட்டியும் உன்கிட்ட அடி வாங்கி வச்சுட்டு நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன். கை வைக்கிற வேலையை இதோட விட்டுருமா. போடா போ, அவ முந்தானியே பிடிச்சிட்டு திரி. ஒரு நாள் அவுத்துக்கிட்டு வருவேன், அன்னைக்கு பேசிக்கிறேன் உன்னை. இது வாய்க்கு ஒன்றும் குறைச்சல இல்லம்மா, முதல்ல வாய்க்கு பூட்ட போடணும். வந்துட்டான் அப்படியே வக்காலத்து வாங்கிக்கிட்டு. சரோஜாக்கா எங்கக்கா? சின்ன பொண்ணு காணோம், பாத்தீங்களா? இல்லையடி கோமதி, நான் பார்க்கலையே. உனக்கு போனுக்கிட்டு போட்டால அவ? ஆமா சரோக்கா, எங்கோ காணோம் அவள. எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க மாமி கல்வி காலையில ஒரு கடையில பார்த்தங்க, மளிகை கடையில. அப்படியே கடுகடுன்னு தான் இருந்துச்சு. ஏதாவது சின்ன பொண்ணு போட்டு பேசிருக்குமோ? அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது கோமதி. சின்ன பொண்ணு நல்லா தான் இருந்தா நேத்திக்கு கூட. இல்லக்கா, எனக்கு என்னமோ கோமதி சொன்ன மாதிரி சந்தேகமா தான் இருக்கு. எங்க மாமி கல்வி நம்பவே முடியாதுக்கா. நம்ம எதுக்கு ஒரு போனை போட்டு பார்ப்போமா? இல்ல இல்ல, அப்படின்னா நம்ம அவசரப்பட வேண்டாம் லட்சுமி.
சின்ன பொண்ணே வருவா நாளைக்கு, அவகிட்ட தெளிவா கேட்டுக்குவோம். அப்படிலாம் விடக்கூடாதுக்கா. நம்மளுக்குள்ள 1000 சலப்பு சங்கடம் வந்தாலும் சின்ன பொண்ணு வந்து நம்மளோட ஒண்ணு. நம்ம பேசிக்குவோம், அடிச்சுக்குவோம். எங்க மாமியை கிளவி சொந்தம் தான் இல்லங்கல்ல, இருந்தாலும் அதுதான் அவ்வளவு கொடுமை பண்ணது இல்ல. அப்ப அவருக்கு நம்ம துணையா இருக்கணும்க்கா. வேணா ஒரு போனை போட்டு பேசுவோமா? வேண்டாமக்கா, நம்ம போனை போட்டு பேசுற நேரத்துல எங்க மாமி கிளவி எடுத்துச்சுன்னு வை, அவகிட்ட தான் இன்னும் டங்கு டங்குன்னு ஆடும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம் நாளைக்கு வரைக்கும். இவளே நேர்ல வருவா, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் எங்க மாமியாட்ட நம்ம பேசிக்குவோம். சரிக்கா, அப்படியே பண்ணிக்குவோம். ஆனா பாவங்கா சின்ன பொண்ணு, அந்த சரசு கிழவி அவளை போட்டு ஒரு வழி பண்ணுதுக்கா. என் மகனும் தானே பிடிக்காம கல்யாணம் பண்ணாங்க. அந்த ஆளை விட்டுட்டு இவளை மட்டும் போட்டு அந்த குடும்பம் பண்ணனா எப்படிக்கா? பாவங்கா சின்ன பொண்ணு. ஆமாடி கோமதி, சரி நாளைக்கு தெளிவா கேட்டுக்கோண்டி. எங்கேயோ அவளை ஆளையே காணும் 2 நாளா. இந்த வாரம் சீட்டுக்கு பணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாக்கா? அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், ரெடி பண்ணி தரேன்னு இருக்காங்கடி. உனக்கு என்னக்கா சொன்னதும் அண்ணன் ரெடி பண்ணிட்டு வந்து தராங்க. எங்க வீட்டுக்காரன் தான் இருக்கானே, இருக்கிற காய்ச்சல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு குடிச்சே சேர்த்துறாங்கக்கா. நான் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி வச்சிருந்தா தான், இல்லைன்னா அதையும் பிடிக்கிட்டு போயிடுவான். ஆமா லட்சுமி அக்கா, நீ ரொம்ப பாவம். நாங்கள் கூட அரையும் குறையுமா வந்துடுறோம். நீ சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்க்கா. உண்மையாலுமே நீ பரவாயில்ல லட்சுமி, இந்த அளவுக்கு நீ காசு சேர்த்து வச்சு கொண்டு வந்தது. ஆமாக்கா, இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் குடிக்க வச்சு அடகு வச்சு குடிச்சு விடுவான். அதான் ஏதோ ஒரு கோயில்ல குடிக்காததுக்கு சாமி கயிறு கட்டுவாங்களே, அதை போய் கட்டலாம்ல லட்சுமி? பார்க்கலாம்க்கா, போகலாம். அதுக்கு போயிட்டு வந்தாலும் செலவு எப்படி 2000 3000 ஆகும். அதுக்கும் காசு வேணும்ல. வீட்டுல இருந்து கொஞ்சம் கடனை வாங்கி போயிட்டு வந்துரு லட்சுமி, அப்பதான் குடும்பமும் நிம்மதியா இருக்கும். ஆமாக்கா, இந்த டாஸ்மாக ஒழிக்கணும், அப்பதான் நிறைய பேரோட பொம்பளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாடி கோமதி, இந்த கவர்மெண்ட்டே முன்னே டாஸ்மாக ஒழிக்கணும்டி. ஆமாக்கா, அப்பதான் பல பேரோட குடும்பம் நல்லா இருக்கும். போங்க. சரி கோமதி, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துருவாங்க. சாயந்தரம் வந்ததும் பசிக்கு பறையா பறக்குங்கடி. பாவண்டியாதுங்க, போயிட்டு சோறாக்கி வைக்கணும். வந்ததும் அதுங்களுக்கு பசி ஆத்தணும்டி, இல்லைன்னா எனக்கு அப்படியே உசரியே போயிடும். அதனால நான் போயிட்டு சோறாக்கி வைக்கிறேன். சரியா? நாளைக்கு சின்ன பொண்ணு வந்தாக்க என்ன கூப்பிடுங்க, நான் வந்து பாக்குறேன். சரிக்கா, நானும் அப்படியே கிளம்புறேன். என் பிள்ளைகளும் வந்துடும். நீ என்ன பண்ண போற? நான் கிளம்புறேங்க. நீங்க 2 பேர் போனோட்டி நான் எங்க தனியா வானத்தை பார்த்தா பேச முடியும்? நானும் கிளம்புறேன். சரி லட்சுமி, பிள்ளைங்க பசிக்கு பறந்து போட்டுண்டி, இல்லைன்னா சத்த நேரம் உட்காந்து பேசலாம். சின்னஞ்சிருச்சுங்க, போய் சோறாக்கி வைக்கணும். சரியா? நான் போயிட்டு நாளைக்கு வரமாக்கா. சரிக்கா லட்சுமிக்கா, நாளைக்கு வாங்க. சின்ன பொண்ணு வந்தாக்க நான் உனக்கு போன் அடிக்கிறேன். கண்டிப்பா போன் அடிக்கணும், மறக்காம போன் அடி. சரியா? சின்ன பொண்ணு நான் பார்த்து பேசணும். சரிக்கா சரிக்கா. சரிக்கா, மறக்காம போன் அடிக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்ப்போம்.